இயற்கையோடு சார்ந்து நாமளும் வாழ்வோம். நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட வீடு பார்த்திங்க அப்படின்னா இடமே 2 சென்ட்டு தான். அந்த 2 சென்ட்டில் 1 சென்ட்டில் வீடு கட்டிட்டு 1 சென்ட்டில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான காய்கறி, பழம், கிழங்கு, மூலிகை செடி இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணதே வந்து ஃபஸ்ட்டு மண்கலவை ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இப்போ மாடி தோட்டம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரெடி பண்ணோம். இதுக்கு அப்படி கிடையாது. ஒரே ஈவனாக வந்து மண்கலவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு உரம், மாட்டு உரம் அண்ட் வந்து வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகள், மரத்தில் இருந்து கொட்டுற இந்த இலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஃபஸ்ட்டு பேஸை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் செடியை வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் தான். வாழை மரம் வைக்கும்போது 3 கண்ணாக தான் வச்சேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட 25 பக்க கண்களோடு வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து கன்சீவாக இருக்கேன். வாழை மரமும் வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது பழமாக காயான்னு நம்மளுக்கு வந்து தெரியல. 2 மரம் குலவிட்டுருக்கு. ஒரு 2 சைடை நாங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டோம். பாத்ரூம் வந்து கொஞ்சம் இடம் ஒதுக்கி பாத்ரூம் கட்டோம் அந்த 1 சென்ட்லேயே கொஞ்சமாக. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம், பூச்செடி, மாதுளப்பழம், பழ வகைகள்லாம் இந்த சைடு வச்சிட்டோம். இந்த சைடு வந்து காய்கறி, புதினா அந்த மாதிரி வந்து வச்சுட்டோம். கரும்பு அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம். கிழங்கு ஐட்டம்லாம் வச்சுக்கிட்டோம். ஸோ கத்திரிக்காய் வச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி வெண்டைக்காய், புதினா அதெல்லாம் வச்சுருந்தோம். நல்லா அறுவடை கொடுத்துது. தக்காளியில் நல்லா அறுவடை கொடுத்துது. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கிட்டத்தட்ட 3/4 கிலோ காய்கிட்ட பறிக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இயற்கையான உணவை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுக்கும்போது செடியிலேருந்து காய்ச்ச காய் எல்லாமே செடியெலாம் காய்க்கும். ஆனால் இயற்கை காய்க்கிறது ஒரு ஸ்பெஷல் தானே அது. ஸோ அது அப்படி இருக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கிழங்கு வந்து அறுவடை பண்ணுறோம் நம்ம வீட்டில். இதுவரை எந்த கிழங்குமே நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எங்கள் வீட்டில் வரவே இல்லை சுத்தமாக. அது என்னன்னே தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட 12 கிலோ காய் கிடச்சிது. நம்மளுக்கு கிழங்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பெரிய கிழங்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சீவலுக்கு போட்டுடலாம். லித்தீஷ் வந்து ஸ்கூல் போகிறான். ஏன்னா குழந்தைங்க வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ சீவல் போட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால சீவல் போட்டுட்டோம். மீதி இருக்க கிழங்கு வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெலாம் வந்து கொடுத்துட்டு நாங்களுமே கொஞ்சம் வந்து அவிச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்மளும் இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுப்போம். நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன காய்கறிகளை வச்சு பழகி நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த விவசாயத்தை